श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां कुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं सरन्ति सरस्वतीं संशितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्टं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति गोच्चिष्टायां सजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நெற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமேனம் மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சுகள் தூமணி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் நம்பரம் ஒன்று ஒன்று புத்து முப்பத்து ஏற்றங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கரவேல் கரவேல் சித்தம் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கரவேல் கரவேல் சித்தம் சித்தம் மங்கம் மங்கம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவர்கள் வாழ்வோர் நான்மைகளோர் ஊர் வில்லிப்புத்தூர் வேதக்கோவும் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் திருவாடி புறத்து ஜெகத்துரித்தாள் வாழியே திருப்பால் 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானார் வாழியே 140 முந்தரித்தாள் வாழியே உயரரங்க கேகண்டி முந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே பண்புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராபதேசேன கிருதான் அகரமயா அபச்சாரானிமான் சர்வான் க்ஷமஸ்வபுரோத்தமா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கநாயகா சமேத ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய கஷேத்திரத்திலே முதன்மையான திவ்ய கஷேத்திரத்திலே பலஹாரி புருஷோத்தம ராமானுஜீயர் மடத்திலே ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலிலே வெங்கடேசன் சந்நிதியிலே திருப்பதி திருமலை தேவஸ்தானாரால் அனுகிரகிக்கப்பட்டு இன்று திருப்பாவை விஸ்வாவத வருஷம் மார்கழி மாதம் தனுர் மாதம் 24வது பாசுரத்தை அனுபவிக்க காத்து கொண்டு உள்ளோம். ஸ்ரீ ஹயக்ரீவாய நமः ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. பலவிதமாக நம்ம துதிக்கலாம், எம்பெருமானை போற்றலாம். சம்ஸ்கிருதத்திலே நமஹா வணக்கம் என்று சொல்லலாம். வணக்கம் என்று சொல்வதுதான் நமக்கு உரியதான சொல். கை கூப்பணும், அப்புறம் எப்படி தலைக்கு நேரம் கண்ணுக்கு நேரம் வைக்கலாம், அப்புறம் மேலே தலைக்கு மேலே வைக்கலாம், அப்புறம் கீழே சாஷ்டாங்கமாக எண்கான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் செய்யலாம். இப்படி பல முறைகளில் நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்கலாம். நாம் எம்பெருமானுக்கு அடங்கியவர்கள் என்று தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். வாசுதேவாயன்னு நிறுத்திக்கணும். என்ன முன்னாடி நமோ சொல்லிட்டீங்க, அப்புறம் பின்னால நமஹா சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். நமோ பகவதே வாசுதேவாய்.
சரியா கேட்டார். அது 12 எழுத்து உள்ள மந்திரம், 12 துவாதசாட்சர மந்திரம் என்று பெயர். அது வந்து ஒரு அன்பர் அவர் அடியார் கேட்கிறார். நடுவில் அதோடைய அர்த்தம் தான் இன்னி பாசம். எப்படி கேட்டீங்கன்னா, இது வந்து நேற்று பாசனம் வந்து மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ ஒழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் போய் நின்றும் இங்கனே போந்தொழி கோப்படி சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொழிலோ ரெம்பாவாங்கிறத ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ நம்பெருமாளுடைய உற்சவ விக்கிரகம், திவ்யமங்கல விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்சாத் கடவுள் வெளியிலே புறப்பாடு செல்லும் பொழுது அந்த நடை அழகை அதை அங்கே ஆண்டாள் சேவித்தார். அப்படி சேவித்த பிறகு நடை அழகை சேவிக்கணும்னா இந்த ஊருக்கு வருது, இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதுக்கு காரணமே நடை அழகை சேவிக்கணும். அதனால பெண்களுக்கு வந்து அன்ன நடை என்று சொல்வார்கள். அதாவது அழகுக்காக சொல்வார்களே தவிர அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அன்னம் வந்து காலை மாற்றி மாற்றி வைத்து நடக்கும். அது மாதிரி காலை மாற்றி மாற்றி வைத்து நடப்பதில்லை நாம் மனிதர், முக்கியமாக பெண்களுக்கு சொல்வார்கள். நல்ல ஒப்புமை என்பது உபமானம் என்பது உவமை என்பதை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகாக நடக்கிறது. இப்போ யானை போல ஒரு ஆண் நடக்கிறான்னு சொல்றோம், கஜகதி என்று இங்கே உண்டு. அது மாதிரி திமிரு பிடிச்ச யானை, மதம் பிடிச்ச யானைன்னு சொல்றது. மதம் பிடிச்ச அப்போ மத்த கஜகத்தின்னு பேரு பெருமானுக்கு. மெதுவா ஆடி ஆடி அசைஞ்சு, அதாவது கல் குடிச்ச மாதிரி, ஆத்மாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி. அதனால அப்படி ஆடி 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 அசைந்து வரும். அதனால இங்க வந்து அதே மாதிரி சிம்மகதி சிங்கம் போல வர வருது. அப்புறம் பாம்பு போல வருது. புற்றுக்குள்ளேருந்து பாம்பு எப்படி வெளியில வருங்கிறது தன்னுடைய உடலை குறுக்கி கொண்டு வரும். அதுக்கப்புறம் படம் எடுக்கும் பெருசா. 1000 தலை உள்ள ஆதிசேஷன். பார்த்தா நமக்கு 7 தலை தான் தெரியும், சில கோயில்களில் 5 தான் தெரியும். அதனால எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அதனால 1000 தலை உள்ள ஆதிசேஷன். இந்த 1000 தலை உள்ள ஆதிசேஷன் தன்னுடைய 1000 வாய்களால எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பாதுகை, அதாவது காலணி சொல்றோம், இந்த காலணியை கழட்டி விட்டுட்டு இங்கே கோவிலுக்குள்ள வரும். நேற்று ஒரு பொண்ணு வந்து ஒரு 15 வயசு இருக்கும் பொண்ணு, செருப்போட நேரம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா முன்னாடி இருந்தாங்க, சொன்னாங்க, ஐயோ செருப்பாடு வந்துட்டு நேற்று இவர் தான் பார்த்துருந்தாரு. வேகமாக வந்துச்சு. ஒரு கோயிலா, ஒரு வீடா, ஒரு எங்கே உள்ள நுழையிறோங்கிறது கூட அது ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. சின்ன குழந்தைன்னா ஒரு 2 வயசு, 1 வயசு, 3 வயசு, அதுங்கெல்லாம் வந்து சரி செருப்பு போட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது சரி, அது தெரியலன்னு சொல்லலாம். அதனால் அந்த இந்த இங்கே இருக்கிற இந்த ரங்கநாதனுடைய திருவடியில் இருக்கிற கால் அணி பாதுகான்னு பேர். அதனுடைய பெருமையை சொல்ல முடியுமான்னு கேட்டால் நேற்று அந்த பாடலை சொல்ல மறந்துட்டேன். நிஷேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாத்து சப்தார்ணவி எதி சமேத்திய மஷீபவித்ரி வக்தா சகசிரவதனா புருஷஸ்வயம் சேத்து லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா. அந்த பாதுகா சகத்தில் 2வது அத்தியாயத்தில் பத்தத்தில் எழுதினார். எழுதும்பொழுது இந்த உலகம் பூரா, இந்த ஆகாசம் பூரா அதை வந்து தாளா எடுத்துக்கணும், பேப்பரா எடுத்துக்கணும். நிஷேஷம் அம்பரதலம் இது பத்திரிகா சாத் சப்தார்ணவி 7 கடல் இருக்கு. சப்தன்னா 7 கடலையும் என்ன எடுத்துக்கணும், நம்ம எழுதுற மையா எடுக்கணும். சப்தார்ணமி எதி சமயத்து மஷி பவித்ரி. அந்த காலத்தில் தமிழில் என்ன சொல்லுவாங்க, மஷியால் எழுதணும்னு சொல்லுவாங்க. பேனாவில் தோச்சு எழுதுவாங்க. அப்புறம்தான் பேனாவில் மஷியை நிரப்பினோம். அதுக்கப்புறம் இப்போ நிரப்பியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பால் பாயிண்ட் பென், அதுதான் எழுதுறீங்க அப்படி. அதனால அந்த மஷி, அதனால எதுன்னா 7 கடலும் சேர்ந்து மஷி. 7 கடல் எவ்வளோ பெரிய கடல்ங்கிறது நமக்கு தெரியாது, அளவும் தெரியாது. அளவு கடந்த நிறைய மை இருக்கிறது, நிறைய பேனா வாய் இருக்கிறது சொல்கிறேன். யாருக்கு? ஆதிசேஷனுக்கு 1000 வாய் இருக்கிறது. அதே போல் இந்திரனுக்கும் 1000 வாய் இருக்குது. துன்பம் என்று நேரும் பொழுது உடனே எம்பெருமான்கிட்ட போய் சேவிக்கிறது. நாம கூட அப்படிதான். கோயிலுக்கு அடிக்கடி வரன்னு எப்பாவது வரவங்களை பற்றி சொல்கிறேன், தினம் வரவங்களை மாதிரி சொல்லலை. எப்பாவது வரவங்க ஏதோ வாழ்க்கையில் துன்பம் நேரனோட உடனே ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய துன்பத்தை நீக்குங்கன்னு வேண்டிப்பாங்க.
மார்கழி மாதம் மட்டும் மேற மாதத்துலேயும் வருவாங்க. மார்கழி மாதத்தில் பனிங்கிறதுனால வர மாட்டாங்க. அப்படி இல்லாமல் எப்போதுமே எம்பெருமானை மனசுக்குள்ள நினைத்து கொண்டு இந்த 5 உருவங்கள் சொல்றமே, பரமபதநாதன்ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா பரவாசுதேவன் விமானத்துக்கு மேல, இப்ப இங்க கூட நீங்க மேல பாக்குறீங்க. அந்த மாதிரி அந்த அந்த ரூபம். அதுக்கப்புறம் வியூகம்ங்கிறது படுத்துட்டு இருக்கிறது, திருப்பார்கடல்ல படுத்து இருக்கிறது. அதுக்கப்புறம் 3வது விபவம், அதாவது கிருஷ்ண ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொல்லக்கூடிய பெயர்கள். ஏன்னா ராமகிருஷ்ணன் ஏன் சொல்றோம்னா, மனிதர்களா வந்தவர். ராமன் நம்ம மாதிரி மனிதனாக வந்தவர். கிருஷ்ணன் நம்ம விட கொஞ்சம் உயர்ந்தவராக கடவுளாகவே வந்தவர். 4 திருக்கைகளோட அம்மாவுக்கு பிறந்தவர். வயிற்றுல பிறக்கும்போது 4 கை தான் கடவுள்னு காட்டிக்கிறதுக்காக பிறந்தவர். அப்படி அந்த அவதாரத்தையும், அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அந்தர்யாமி, நம்ம மனசுக்குள்ள அவரை புகுத்தி வைத்துக்கணும். அவர் இல்லாட்டாலும் இங்க இருக்காரு, அதை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கணும். குனிஞ்சு எப்படி பார்க்கணும், உள்ள பார்க்கணும். அதனால அடுத்தது அச்சாவதாரம். நமக்கு மறக்க மறக்க திருப்பியும் தினமே மறந்து போயிடுது. வேற எத்தனையோ காரியங்கள். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், தெரிஞ்ச நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், ஒரு பையனுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும்னு கேட்டார். அந்த பையன் பேர் சொன்னார், கௌதம்னு பேர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன, அந்த பையனுக்கு என்ன வேலைன்னா சொல்லி கொடுக்குற வேலை, ஆசிரியராக இருக்கார். எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா 20 பேர் இருக்காங்க. என்ன விசேஷம் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவருக்கு கண் தெரியாது. யாரு சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு கண் தெரியாது. அந்த 20 பேர் மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கும் கண் தெரியாது. கண் தெரியாதவங்க கண் தெரியாதவங்களுக்கு சொல்லி, கண் பார்வையற்றவர் இதுல அரசால ஏதோ அங்கீகரிக்கப்பட்டது. அவருக்கு தங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால யாருமே தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்லயே ஒரு கண் தெரியாதவருக்கு தங்க இடம் கொடுக்கணும். எப்படி நடந்து, அவர் சொன்னாரு, கையில அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட கையில குச்சி வைத்து கொண்டு அப்படி நடந்து போறாரு. அந்த குச்சி நீங்க பாக்குறீங்க, உதவி பண்றீங்க, வீதியை கிராஸ் பண்றதுக்கு உதவி பண்றீங்க. பஸ் வருது, கார் வருது, வேகமா வருது ஸ்கூட்டரு. அது எப்படி பார்த்துப்பாரு அவர், ஜாக்கிரதையா பார்த்து அதை தட்டிட்டே போவார். அதில் சத்தம் கேட்கும். அதில் ஒன்று நாம முடிஞ்சா உதவி செய்யப்போம். அங்கே இருந்தா அப்படிப்பட்ட அவரை கேட்குறாரு, உதவி கேட்குறாரு, எங்கே தங்கிறது. நான் ஒரு 2 இடம் சொன்னேன். அது மாதிரி நம்மளால சொல்லதான் முடியும். திருப்பூர்லன்னு வந்திருக்காரு. இடம் இல்லைன்னா நான் இன்னைக்கே ராத்திரி திருப்பூர் போயிட போறேன்னாரு. இல்லை நீங்க ஒரு நாள் எங்கேயாவது தங்குங்க அறையில். அப்புறம் நாளை காலையில் நான் 2 பேர் சொன்னேன், அவங்கள கேளுங்க, ஏதாவது சொல்லுவாங்க, வழி சொல்லுவாங்க. கடவுள் வழிகாட்டுவார். கடவுள் நம் மூலமாக வழிகாட்டு. தெய்வம் மனுஷ ரூபேண. இன்னைக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த மாதிரி ஒரு உதவி கேட்கும் பொழுது அவருக்கு பெருமானும் உதவி பண்றார். ஏன்னா கண்ணு தெரியலையே தவிர நடக்க முடியுது, அவரால் பேச முடியுது, அது கற்றுக் கொடுக்க முடியுது. பேச முடியுது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த கணினி தெரியுது. இந்த கணினியில இந்த டைப் அடிக்கிறோம், எழுத்தெல்லாம் டைப் அடிக்கிறோம். இந்த எழுத்தை அவருடைய கணினியில கண்ணு தெரியாம தொட்டு கண்டுபிடிச்சிடுவார். எது எல்லாம் கண்டுபிடிச்சு பிரெயில் அதுக்கு பேர். அது கண்ணு தெரியாம பகவான் என்ன பண்ணிருக்காரு, அது கண்ணு பார்வை இல்லையே தவிர அவரால் டைப் அடிக்க முடியும். அவரால் சொல்லிக் கொடுக்கணும். 20 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். 20 பேருக்கு கண்ணு தெரியல. அதனால பெருமாள் எப்படியாவது நமக்கு அருளுவான். ஒரு விதத்துல தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பான் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், நீங்க இங்கே மனக்கதவை திறப்போம். வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் கடவுளை. நம்ம வாங்க, வீட்டுக்கு வாங்க. காலை வேளையில
வீட்டுல பின் வாசல்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பின்னால ஒரு கதவு இருந்ததுன்னா அந்த கதவை திறந்து வைக்கும். வாசல் கதவு எப்படி இருக்கும், எந்த வீடா இருந்தாலும் வாசல் கதவு இருக்கும். அந்த வாசல் கதவை சாயங்காலம் மாலை வேளையில திறந்து, காலையில திறந்து வைக்கிறது மகாலட்சுமி உள்ள வரதுக்கு, அதே மாதிரி மாலையில திறந்து வைக்கிறது மகாலட்சுமி உள்ள வருது. செல்வம், நமக்கு நன்மை. செல்வம்னா பணம் இல்லை, எல்லாமே எல்லா விதமான நன்மையும். பயமா இருக்கு, பூச்சி பூச்சி வருது, இது வருது, அதெல்லாம் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், பூட்டு பூட்டாம சாத்தி வைக்கணும். உள்ள புழு பூச்சி புழு கூட பெருசாக வரக்கூடாது, அதனால வராமல் பூட்டு பூட்டாம வைக்கணும். வாசல்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, கொசு உள்ள வருது, அதனால வலை போட்டிருக்கீங்க, இந்த வலையை திறந்தா கொசு வந்துடும், அதனால வலைக்கதவுன்னு ஒண்ணு தனியா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த பூட்டாம வைக்கணும். அந்த காலத்துக்கு மாதிரி தாவரங்கள் அது பின்னாடி தொங்க விட்டாலும் ஏதோ பூச்சி போட்டு வராது, பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். ஏன்னா இல்ல இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வச்சிருக்கோம், புகை போடுறதெல்லாம் வச்சிருக்கோம். இது காயில் ஒன்று இருக்கு, மஸ்கிட்டோ காயில், கொசு, அதே மாதிரி இது இப்போ இதுல வந்திருக்கு, திரவமா இருக்கு. அது இதுல சொன்னீங்கன்னா நமக்கு வாசனை, அதுக்கு வாசனை ஜம்முன்னு இருக்கு போல், நமக்கு வாசனை, நமக்கு உடல் நலம் குறைவும் ஏற்படும் போல. கதவை பூட்டக்கூடாது அவ்வளோ. சரி, கதவை பூட்டக்கூடாதுன்னா யாராவது தெரியாதவங்க நுழைஞ்சிடுவாங்கிறதுக்காக வாசல்ல நாமளும் உட்காந்து அந்த நேரம் இருவார், அரை மணி, ரொம்ப போனா 1 மணி நேரம் உங்களால உட்காந்து, இல்லை அப்பதான் வேலை இருக்கு, சமையல் வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இப்ப செய்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, வீடுல ஒரு மங்களம், சுபம், நன்மை ஏற்படும். ஆமா, காலையில பின்கதவு, மாலையில முன்கதவு. இந்த சாஸ்திரம் எல்லாம் தெரியறதுக்கு தான் நம்ம எல்லாம் இதெல்லாம் படிக்கணும். இது சாஸ்திரம் என்ன, சயின்ஸ் அர்த்தம், விஞ்ஞானம். அதனால இது நீங்க சொல்றீங்க காத்து வந்தா தூசி வரும், ரோடு ஓரத்துல வீடு இருந்ததுன்னா தூசி வருமே அப்படின்னு. அதனால இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நீங்க வந்து வலைக்கதவுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதனால அது மாதிரிலாம் இது கண்ணாடி கதவு இருக்கு, எந்த கதவு கண்ணாடி கதவு வந்தா தூசி வராது. ஸோ அப்படி பார்த்துக்கணும், அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். நான் என் வீட்டில் எல்லாருக்கும் சொல்வேன், இந்த மாதிரி கதவை திறந்து வைங்க, நீங்க வாசல்ல உட்காந்து இருக்கணும். ஏன்னா யாராவது நுழைவாங்க. அப்போ இங்க வந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும், அதுக்காக தான் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. சும்மா நீங்க வரவங்களை போங்கன்னு சொல்றதுக்காக. ஏன்னா யார் நீங்க, எதுக்கு வந்தீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால என்ன விஷயம்னு கேட்க, எதுக்கு வந்தீங்கன்னு வேணா கேட்கலாம் தவிர, நல்லவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் உள்ள விடணும், தெரியாதவங்களா இருந்தால் நிற்க வச்சு பேசணும். இப்போ ஏதோ பயமா இருக்குங்கிறீங்க எல்லாத்துக்கும், ஏன்னா தெரியாதவங்கலாம் வந்துடுறாங்க. முன்னாடிலாம் இந்த ஒரு 2-3 மாதம் முன்னாடி நாங்கள் தான் இதுலேருந்து தேர்தல் அலுவலகத்துலேருந்து வரோம், கரெக்டாக உங்கள் பேர் சொல்கிறாங்க, உங்கள் பேர் கல்யாணி தானே, ஆமாம், உங்கள் கணவர் பேர் தீனதயாளன், ஆமாம், எல்லாம் கரெக்டாக இருக்கு, உங்கள் வயசு 20, உங்க வயது 40, ஏதோ எல்லாம் சரியா இருக்கு, உங்க நம்பர் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா ஏமாத்தம். ஆமா, முழுக்க ஏமாத்தம். நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க, ஒரு அம்மையார் அழைச்சிட்டு வந்துடுறாங்க, ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு பெண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை உள்ள விட்டோடனே நீங்க கொஞ்சம், அவங்க கேட்குறாங்க தண்ணீர் கொடுங்க தாகமா இருக்குங்க, நீங்க தண்ணீர் கொடுக்க உள்ள போனா அதுக்குள்ள திரு ஒரு 5-6 பேர் வேற அறைக்கு உள்ள போகும், எல்லாரையும் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா எம்பெருமானே மனசுக்கு. சிந்து பைரவி ராகத்துல இந்த பாசுரம் அமைகிறது. அதனால நடையழக பார்த்தோம் போன பாசுரத்துல, சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாவாயின்னு சொன்னாங்க. உனக்கே தெரியும், நீதான் பகவான் சர்வஜன், எல்லாம் தெரிந்தவன். அப்போ நாங்க வந்திருக்கிறது எதற்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் நாங்க வாயால திறந்து சொல்றோம். ஏன்னா இங்கே கோயில்
இந்த கோயில்ல வந்து பாஞ்சராத்திர ஆகமம்ங்கிற புஸ்தகத்தை வச்சு பூஜை செய்யறோம். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல 2 வார்த்தை இருக்கு. இந்த சின்ன வார்த்தை தான் சமஸ்கிருதத்துல இருக்கு. அது 5 ராத்திரியில மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு எம்பெருமான் ரங்கநாதன் சொன்னது. 5 இரவுல தூங்காம கேட்டுட்டு இருந்தாங்க மனைவி. அப்படி சொன்ன அதுக்குதான் புஸ்தகம் பேரு பாஞ்சராத்திரம்னு பேர். பஞ்சன 5, ராத்திரி தெரியும் தமிழ் ராத்திரி. நல்ல அதுல என்ன இருக்கு, ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சத்தை. நீங்கள்லாம் உங்களோட நாமெல்லாம் வச்சு சேர்த்துக்கணும், என்னையும் சேர்த்துக்கணும். நாமெல்லாம் அதை வேண்டிக்கணும். வேண்டாம அவர் கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்கணும். நாம போய் எதையாவது கேட்டாதான். இதுல கூட பைபிள்ங்கிற கிறிஸ்தவ நூல்ல இருக்கு, கேட்டால் கொடுக்கப்படும், தட்டி நம்ம கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டிங்கள் திறக்கப்படும். அதனால கேட்கணும். ரக்ஷாபேக்ஷாம், என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லணும். ரக்ஷானா காப்பாற்றணும். ரக்ஷாபேக்ஷா, அந்த ரக்ஷைன்னு கையில கட்டிப்பாங்க, கழுத்துல போட்டுப்பாங்க மாலை மாதிரி. ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சத்தை அவர் விரும்புகிறார், நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி சரி நீங்க வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற பொழுது அப்பிரார்த்திதா கோபாயத்து, நீங்கள் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் அவர் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இப்போ பெருமாள் பெருமாள் பெருமாள், தாயார் தாயார் தாயார், இவங்களை மட்டும்தான் நாம வந்து சேவிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரணும். பகவான் மொத்தம்தான், ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவான். அதனால அந்த ஒருவனே தேவன்கிறது இவர் தான், வெங்கடேச பெருமாள் தான். அப்படி நினைச்சுக்கணும். இப்போ எங்களுக்கு குல தெய்வங்கிறது திருப்பதி திருவேங்கடமுடையான், அதாவது மலையப்பன் சொல்றீங்க, பாலாஜின்னு சொல்றீங்க, சீனிவாசன் சொல்றீங்க. இங்கேயும் சீனிவாசன் வெங்கடேசன் சொல்றீங்க. அதனால இது எல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான், வெவ்வேறு திருநாமங்கள், வெவ்வேறு பெயர். இப்போ அந்த நமஹா வணக்கம்னு சொல்லும் பொழுது தலை குனிஞ்சு கீழே எண்கான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் செய்வது சரியா, நான் கையில பூவை வைத்துக்கொண்டு போற்றி போற்றி போற்றின்னு சொன்னா சரியா? போற்றிங்கிறது பாராட்டுதல். நீங்க ஒரு பரிசு பெற்றிருந்தா ஒரு பாராட்டு உண்டு. நீங்க ஒரு பெரிய ஆளா ஒரு நல்ல பதவியை அடைந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், இந்த புகழ் மாலை மாலை சூட்டுவார்கள். அதனால உங்களை பற்றி நன்றாக உயர்வாக பேசுவார்கள். அது 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 நல்லதான். கை கூப்பி இப்படி பண்றது நல்லதுன்னா, கை கூப்பி நம்ம தலையை கீழே கொஞ்சம் தாழ்த்தி செல்வது. அதனால சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதின்னு ஒன்று எழுதினார். இந்த ஸ்ரீஸ்துதியில ஒரு அழகான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, கல்யாணம் ஆகாத ஒரு பையன், பொதுவாக வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம், அது அப்படி அர்த்தம் இல்லை. கல்யாணம் ஆகாத பையன் அர்த்தம் இல்லை பிரம்மச்சாரின்னா. பிரம்மச்சாரின்னா கடவுளை பற்றி நினைப்பவன் அர்த்தம். பிரம்ம ஆச்சாரத்தின்னு பேருவான். அதனால படித்து கொண்டிருப்பான். பிரம்ம படித்து கொண்டிருப்பவன் அர்த்தம். கல்யாண வயது வரவில்லைன்னு அர்த்தம். அதில் பூணூல் போட்டாச்சுன்னு அர்த்தம். இப்படிலாம் ஆசிரியர் கடவுள் யாருன்னு காட்டி கொடுத்து விட்டார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பையன் வந்து என்ன பண்ணா, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பணம் வேணும், கல்யாணத்துக்கு நடத்துறதுக்கு பணம் வேணும். அவங்க வீட்லேயும் இப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால், வேடிக்கை என்னன்னு கேட்டால், தசரதன் வந்து ராமாயணத்தில் கைகேயியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போய் பணம் கொடுத்தான். அவர் ஊரில் போய் கேகே தேசத்துக்கு போய் அந்த ராஜாட்ட போய் பேசுறதுக்கு போயிருந்தான். தசரதனோட பெரியவர், அந்த வயதில் பெரியவர் அந்த கேகே ராஜா, வயதிலும் பெரியவர், அறிவிலும் பெரியவர். அவர்கிட்ட பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு போகல. சில பேர் இப்போ நம்ம உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு தேடுவார், அது இல்லை. போனா அந்த கைகையை பார்த்தான். கைகேயி என்ன பண்ணினா, சின்ன குழந்தை அப்போ அவ என்ன பண்ணா, கையில வாள் வைத்துக்கொண்டு சண்டை போட்டு பயிற்சி செய்திருந்தான், சண்டை பயிற்சி. மற்ற அந்த ராஜா சொன்ன வீரர்களோட சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம குழந்தைகள் நம்ம என்ன பண்றோம், கராத்தேன்னு ஒன்று இருக்கிறாங்க, சண்டை போடுறதுக்கு தைரியமா இருக்கணும். அது மாதிரி குதிரை ஏறி குதிரை ஓட்ட ஆரம்பிச்சு, வில்லு எடுத்து அம்பு கூட தெரியும் அவளுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சது சின்ன குழந்தையிலேயே, 10-15 வயசுலயே. அப்போ பார்த்தான், சரி இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நேராக போய் உங்க பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். அப்போ சொன்னார் அவரு, ஒரு கண்டிஷன் போட்டார்,
என் பொண்ணுக்கு பிறக்கிற பையனை நீ நாடு அரசனாக ஆக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா தசரதுக்கு 4 பையங்க. மூத்தவன் ராமன், 2வது பரதன், 2வது பையன் தான் பரதன், 3வது பையன் லக்ஷ்மணன், 4வது பையன் சத்ருகன். அதனால சரி கேட்டுட்டாரே என்ன பண்ணுறதுன்னா, அப்ப இன்னும் கொஞ்சம் அது பணத்தையும் தள்ளி ஆங்க அப்படின்னு. கையூட்டுன்னு சொல்லுவாங்க, உத்கோச்சகான்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே 2வது நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி சொல்றாங்க உத்கோச்சகான்னு கையூட்டு, மேஜிக் அடியில் கொடுக்கறது. இப்போ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜிபே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பணத்தை கேட்டார். அடுத்தே சுல்கம்னு பேர், அதுக்கு பேர் கன்யா சுல்கம்னு பேர். கன்யான்னா சின்ன பொண்ணு, அதை கொடுத்தார் தசரதன். அப்போ ஆனால் இதை நிறுத்தினார் கேகே ராஜா. என்னென்ன ஒரு தாளில் கையெழுத்து போடும், கான்ட்ராக்ட் கையெழுத்து போடும். அரசன் என்னுடைய பேரனை அரசனாகணும், கையெழுத்து போடும். இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தா அது பத்திரம், பதிவு பண்ண பத்திரம். அதில் சாட்சி கையெழுத்து ஜனகர் போட்டார். மைதிலியுடைய ஜானகி, அதாவது ராமனுக்கு மனைவியாக போகிற சீதையினுடைய அப்பா அங்கே இருந்தார், அவர் கைது சாட்சி. அதனால நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம்னு தசரதர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். நான் செய்யட்டுமா, ராமனை நாளிலேருந்து அரசனா ஆக்கட்டுமான்னு கேட்டார். எல்லாரும் சரின்னுட்டாங்க. ஐயோ சொன்ன வருத்தப்பட்டு கேட்டான் தசரதன், என்னது 60,000 வருஷமா நான் ஆண்டு கொண்டு இருக்கேன், என்னுடைய ஆட்சியில் என்ன குறை கட்டி, என்ன தப்பு பண்ணி, என்னது ராமனை நான் ராஜனாக்கிறேன்னா உடனே சரிங்கிறீங்களே. இல்லை நீங்கள் சொன்னால் இப்போ நான் ஆணையிட்டால் சரி சொல்லணும். நான் கேட்குறேன் உங்களை, என்னுடைய பையனை நான் ராஜாவாக்கலாமான்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லணும், நீங்கள் வேண்டான்னு சொல்லணும், நீங்களே தொடர்ந்துருங்க அந்த அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு நல்ல ஆட்சி தொடர்ந்துருக்கு. அப்படி சொல்லாமல் நீ போய் கிழவன் ஓடி வயதாகிடுச்சு, நீ போ, உன்னால் முடியல, நடக்கக்கூட முடியல, அதனால் உங்கள் பையன் 24 வயசு நான் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி முடிவு பண்ணியாச்சு. நாளை காலையில் என்ன கேகே ராஜா தாத்தா இருக்காரு, அந்த பரதனுக்கு தாத்தா, அவருக்கு பத்திரிக்கை போகல. ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு என் பேரனை தானே அரசாங்க, நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம்னு போகல. அப்பெல்லாம் இது கிடையாது, கடிதம் கிடையாது, குதிரைகள் மேலே ஆளை ஏற்றி அனுப்பி சொல்லணும். அப்போ கடிதம் புறா காலில் கட்டி விடுவாங்க. அது எப்போ போய் சேர்றது, 1 வாரம் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு. அதே மாதிரி ஜனகருக்கு சாட்சி கையிட்டு போட்டாரா, அவருக்கும் கிடையாது. அவர் தான் மாமனார். யாரு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் பொழுது ராமனுக்கு மாமனாருக்கு அழைப்பு வேணுமா வேண்டாம்? இல்லை, 2 பேருக்கும் இல்லை கொடுக்கும். திடீர்னு முடிவு பண்ண எடுத்து அப்படின்னு சொன்னாரு. அதனால ஆனால் பட்டாபிஷேகம் நின்று போச்சு. கை வரன்னு கேட்டால் பரதன் ராஜ்யம் இருக்கணும், நீங்கள் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுங்க. சரி, இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாங்கிறது முதல் பாசனத்திலே சொல்லிட்டோம். நன்னாளா, நல்ல நாளில் ஒரு காரியம் கொடுத்தா அது தடை ஏற்படாது. விக்னேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம், விஸ்வக்சேன பூஜைன்னு சொல்லுவோம். பிள்ளையாரை வைத்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு தடை ஏற்படக்கூடாது. அது மாதிரி இங்கே சிந்து பைரவியில் இந்த ராகத்தில் அது பாடம். இதை அன்றிவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. நமக்கு எது முக்கியம்? எம்பெருமானுடைய திருவடி தான், கால் தான். இந்த காலில் போய் விழணும். யாருக்காவது உதவி கேட்கணும்னா என்ன பண்ணணும்? கால் சொல்லுவாங்க, கழுதையா இருந்தாலும் காலை பிடிக்கணும். அதுக்கு ஒரு கதை யாரோ எழுதியிருந்தாங்க, அது நல்லா இல்லை, சரி அதனால் சொல்லலை. அதனால் ஒரு பழமொழி தான் இருக்குமே தவிர அதை வைத்து ரொம்ப ஆராயக்கூடாதுன்னு. அதனால் இங்கே திருவடி போற்றி. அதனால் அன்றிவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. அப்போ காலால் கேட்டது 3 அடி. நேற்றே சொன்னோம், பிச்சை எடுக்கிறதுக்கே தெரியல பெருமாளுக்கு. பிச்சை எடுத்தான் பெருமாளுன்னு சொல்லணும்னா பிச்சை எடுத்து தெரியல. என்ன கேட்டாங்க? கொள்வன் நான் சொன்னேன். எடுத்த உடனே கொள்வன் நான் வாங்கிட்டேன். யாரை பார்த்து கேட்டான்? மகாபலி சக்கரவர்த்தி.
பெரிய ராஜா, சக்கரவர்த்தியின் பேர். தசரத சக்கரவர்த்தி மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி. ராவண ஈஸ்வரன் பேர். ராவணனுக்கு கடவுள் பேர். பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன் எல்லாம் சிவனுக்கு பேர்லாம் உண்டு, பெருமாளுக்கும் பேர் உண்டு. அதில் இல்லை. அவன் ராவணேஸ்வரன். என் பேர் நான் தான் கடவுள், ராவணேஸ்வரன் சொல்லணும். ஆமா, ஆமா. அப்படி இங்க வந்து அந்த மாவலின்னு கூப்பிட்டார். மகாபலியை போய் கூப்பிடலாமா, பேர் சொல்லி கூப்பிடலாமா ராஜாவை? அதனால மோடி அப்படி பிரதமர் மோடின்னு கூப்பிட முடியுமா? முர்மு அப்படின்னு கிட்டக்கு போய் கூப்பிடுவீங்களா? ஜனாதிபதியை கூப்பிட முடியும். அதனால திரௌபதி முர்முன்னு பேர் ஃபுல்லா, திரௌபதி முர்முன்னு பேர். அதனால ஆளை வச்சு அடிச்சு நம்மளை வெளில அனுப்பிச்சுடுவாங்க அப்படிலாம் கூப்பிட்டு. அதனால கூப்பிடுவாங்க. சொல்றான் பெருமாள், பிச்சை எடுத்துக்கு முன்னாடி அனுபவம் இல்லையே, மாவலி மூவடித்தா அப்படின்னு. மூவடித்தா, மூவடினா நம்ம 3 அடிக்கு கேட்டார் போல முதுகுல அடி. அதனால அப்படி இல்லை. இப்ப இங்க வந்து அந்த ஆண்டாள் மூவடி கொடுத்தான். 3வது பாசுரத்துல ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஆமா, 3வது. அதுக்கப்புறம் 17வது பாசுரத்துல அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த, ஓங்கி உலகளந்த, அது 2வது அடி. 3வது அடி இந்த பாசுரம். அன்று உலகம் அளந்தாயடி போற்றி. அப்ப காலால எதையும் நம்ம தொடக்கூடாது. காலால எதையும் தொடக்கூடாது. இவர் வந்து உலகத்தையே காலால தொடு. அப்படின்னா அந்த ஒவ்வொரு அந்த காலில் இருக்கிற தூசி இருக்க, மண் இருக்க, அந்த மண் எல்லா தலையிலையும் பட்டதுனால எல்லாரும் இந்த கடவுளை கும்பிட்டாங்க. அப்படி அன்று உலகம், அன்று எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு திரேதாயுகத்துல, அன்று உலகம் அளந்தாய், அளந்தாய் 14 லோகத்திலையும் 2 அடியாக அளந்துட்டாங்க. 3வது அடிக்கு இடம் இல்லை. மகாபலி சக்கரவர்த்திட்ட நான் கேட்டேனே, 3 அடி தான் கேட்டேனே அப்படின்னா, என் தலை தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. கர்வம் குறைஞ்சு. அதனால தலை மேல திருவடி வச்சாரு, கீழே அழித்தினாரு, பாத்தாள லோகத்துக்கு கீழே போனா. இன்றைக்கும் அவர் வீட்டுல காவலாளியா இருக்கிறவர் பகவான். அதாவது எப்ப நீங்க வந்து எனக்கு அடிமைன்னு தெரிஞ்சதோ, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் பகவான். அதனால நேற்றையும் அது சொன்னோம். இங்க கூட யதோக்த காரி சந்நிதி இருக்கு. வண்ணம் செய்த பெருமாள் சந்நிதி இங்க கோயில் இருக்கு. உள்ள போய் பாருங்க. ஜெயிக்கலைன்னா இப்படி பிரதர்ஷனம் வரும்போது இருக்கு, பாருங்க. எதுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சந்நிதின்னு இருக்கு. அப்புறம் என்னாச்சு, 2வது இப்ப சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போட்டு. அந்த காலால உதைக்கிறதுக்கு உதைக்கலை, அளந்தான். இந்த அளந்த பொழுது காலுக்கு திறனும். இப்ப நம்ம நடக்கணும்னா காலுக்கு ஒரு பிடிப்பு வேணும், ஒரு பலம் வேணும். நல்ல பலத்தை பற்றி சொல்றாரு இந்த நம்முடைய, அதாவது எம்பெருமானுடைய திருவடியில இருக்கிற பலம். இந்த பலம் எப்படிப்பட்டது? பலராமனுக்கு தம்பியா இருந்தா கூட பலம். அதனால அன்று உலகம் அளந்தாயடி போற்றி. அப்புறம் ஒரு சிங்கத்தை எப்படி சந்திக்கணும்னு கேட்டா, அதனுடைய குகையில போய் சந்திக்கணும். உங்களை வந்து இவர் போட்டு சண்டை போடணும்னு சொன்னா, இவர் வீட்டுக்கு போய் சண்டை போடணும். நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வந்து வீரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். என் பேட்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களை வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களை அடிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படி இல்லை, உங்க வீடு தனியா இருப்பாரு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய். அதனால அதுக்கு சிங்கத்தை எப்படி சந்திக்கணும்? அதனுடைய குகையில போய். அதனால ராவணன் என்ற சிங்கம், ஒரு சிங்கம்னு வச்சுக்கலாம், அசிங்கம் தான் அவன். அதனால சிங்கம் எங்க இருந்தது? இலங்கையில. இந்த இலங்கையில போய் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அங்க போய் ராவணன்ட்ட வா, இன்னைக்கு சண்டைக்கு வா, இன்னைக்கு ஒன்ன தீட்டு கட்டுறேன்னு சொல்லல. முதல்ல வந்து தூது அனுப்பிச்சு, அனுமான தூது அனுப்பிச்சு வழிக்கு வரியான்னு பார்த்து, அப்புறம் அவன்கிட்ட இருந்து தம்பி விபீஷன் இங்க வந்து, அதுக்கப்புறம் ராவணன் வந்து நான் வணங்காமுடின்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற எல்லா படைக்கலங்களையும் கீழே விழ வச்சு
நிராயுத பாணின்னு சொல்லுவாங்க. கையில ஒரு ஆயுதமும் இல்லை. அப்ப என்ன பண்றது? வெறுமை நிக்கிறான். தேர் கூட இல்லை. தேரை உடைச்சு அனுப்பிச்சாச்சு. தேர்ல இருக்கிற தேரோட்டி கொண்டாச்சு. தரையில நிக்கிறான். இன்று போய் நாளை வா, கருணையோட சொன்ன. இன்னைக்கு போ, நல்லா வீட்டுல ஓய்வேடு, தூங்கு, காலையில வா அப்படின்னு சொன்னான். காலையில நீ எல்லாத்தையும் திருப்பியும் ஆயுதங்கள், வில்லு, கத்தி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? கருணை கருணை வள்ளல்ங்கிறவன் கன்றங்கு தென்னிலங்கை. எப்படியாவது அந்த ராவணன் தன்னுடைய எதிரித்தன்மையை விடுவானான்னு பார்த்தாங்க. இல்ல. தென்னிலங்கை சற்றாய் தீரல் போற்றி. ஒரு எதிரி முன்னால் நின்று பயப்படாமல் அஞ்சாமல் அவனை வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னா என்ன சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது. பலம்ங்கிறது உடல் வலிமை. காலால 2 அடியால 14 உலகங்களை ஆளும். இங்க ஒத்த ராவணன் தனியா நிற்கிறான். ஏன்னா மற்ற எல்லா அவனுடைய ராட்சதர்கள் எல்லாம் அழிச்சாச்சு, தனியா நிற்கிறான். அவனுக்கு அப்புறம் மூல பலம்னு ஒண்ணு இருக்கு, அது வீட்டுல வச்சிருக்கான். சொல்லுவாங்க ஜீரோ செக்யூரிட்டிம்பாங்க ஆங்கிலத்தில். அது பிளாக் கேட் ஆர்மின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பூனைப்படை, கருப்பு பூனைப்படை. அதை அங்க வச்சிருக்காங்க. வச்சு என்ன பண்ணுவேன், இவங்க தனியா நிற்கிறான், அடிச்சா ஒரே அடியில் திண்டு போயிடுவான். ஆனா இல்லை, இன்று போய் நாளை சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் சக்தி, திறமை. திரள் தான் திறமை. இப்ப இதுல முதல்ல திருவிக்கிரமாவதாரம் முதல் வரியில அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சிந்து பைரவிரான். 2வது ராமன். 3வதுல இருந்து பார்த்தா எல்லாமே கிருஷ்ணன். ஏன்னா இப்ப கிருஷ்ணாவதாரத்தை பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரங்கமன்னாருங்கிற பெருமாள் பேர்ல வடபத்திரசாயி என்ற சமஸ்கிருதத்துல ஆளிலையில் அமர்ந்த துயில் கொண்டவன் என்ற தமிழ்ல அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரப்போறா, ஸ்ரீரங்கத்துக்கு வரப்போறா கோதாதேவி ஆண்டாள். அப்படி இருக்குச்சே கண்ணனை பத்தி நிறைய பேசுவோம். இங்க யாரு கண்ணன்? ரங்கநாதன். எப்படி கண்ணன் சொல்றீங்க? ரோகிணி நட்சத்திரத்துல இந்த ஊருக்கு கொண்டு வந்தவன் விபீஷன். அதனால ரோகிணியில பிறந்தவன் கண்ணன். அதனால இவன் கண்ணன். இன்னொன்னு படுத்துக்கிட்டு இருக்கான், அது பெரிய பெருமாள். இந்த பெரிய பெருமாள் இடுப்புல ஒரு தழும்பு இருக்கு. என்ன தழும்பு? யசோதாங்கிற அம்மா ஒரு கயிறை கட்டின தழும்பு. அதனால இவனுக்கு தாமோதரன் பேரு. கண்ணன்கிறதுக்கு மேல இன்னொரு பேர் திருநாமம் தாமோதரன் பேர். தாமன்னா கயிறு. தமிழ்ல என்ன சொல்றோம், இந்த வீட்டுல நம்ம வீட்டுல கிணறு இருந்ததுன்னா அந்த கிணத்துக்கு தாம்பு கயிறு, கயிறை சகடையில மாத்தி, அதுதான் தாம. தாமன்னா கயிறு. தாமன்னா வீடு. 4வது தாப்பட்டா வீடு, 3வது தாப்பட்டா கயிறு. அதனால தாம உதரம். உதரம்னா வயிறு. அதனால ஜಠரம்னு பேரு. இது ஜಠரம்னு பேருனா உதரம், வயிறுன்னு பேரு. நாம என்ன சொல்றோம், எஞ்சான் உடம்பு இல்லை, 6 சாணோ இல்லை 1 சான் தான் வயிறு. 1 சான் வயிற்றுக்கு நம்ம உழைத்து உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு போறோம் கஷ்டப்பட்டு. அப்புறம் சில என்ன சொல்றீங்க, சார் சாப்பிடவே முடியாது என்னால் அரிசி அப்படின்னு. ஆமா, ஏன்னா சர்க்கரை இருக்கு. அரிசி மூட்டை மூட்டையா என் வீட்டில் எனக்கு நிலம் நிறைய இருக்கு, கரும்பு நிறைய விளையுது, ஆனா சாப்பிட முடியும். கரும்பு சாறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்? அதனால இதுக்கெல்லாம் நம்ம எம்பெருமானே வேண்டி கொண்டாதான் நம்ம உடல் நலம், மனநலம் எல்லாம். அப்படி இங்க கண்ணனை படிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு பூத்தனா என்ற ஒரு பெண் அரைக்கி வந்தா, அதை அனுப்பிச்சவன் எப்போதும் இந்த அறக்கரைகள் அனுப்பிச்சவன் கம்சன் தான். கம்சன் சொந்த தாய் மாமன். மாமான்னு சொல்றீங்களே, அங்கிள். எல்லாரும் பார்த்தா அங்கிள். இப்பெல்லாம் இவர் அங்கிள், அவர் அங்கிள். இதெல்லாம் தமிழ்ல மாமான்னு அழகா கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா தாய்க்கு சகோதரனுங்கிற நினைச்சுக்கிறேன், உறவுங்கிறது நினைச்சுக்கிறேன். அப்படி அதனால இங்க இந்த கண்ணனை பத்தி பேசும்போது ஒரு வீட்டுக்குள்ள அந்த குழந்தைய வச்சிருந்தா,
கண்ணன்கிற குழந்தை, படுத்துட்டு இருக்கிற குழந்தை, பால் சாப்பிடக்கூடிய தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தை. அதனால அப்போ ஒரு 1.5 வயசுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த பூத்தனைங்கிற வந்தா, அவ ஏற்கனவே யோஜனை பண்ணி வந்தா. என்னன்னு கேட்டா, முற்பிறவில எப்படியாவது கண்ணன் கையால நமக்கு முடிவு ஏற்படணும், அதனால நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில வந்தா. அதனால பார்த்தா கம்சன்ட்ட போய் அரக்கியா நின்ன உடனே அவனை அனுப்பிச்சுட்டான். அதனால அவளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா கேட்டது கிடைச்சிச்சு. அதனால வந்தான். ஒரு கோபி மாதிரி எடை பெண் மாதிரி வேஷம் போட்டு வந்தா, அழகான பெண்ணை வந்தா. அரக்கையெல்லாம் என்ன உருவமும் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க நேத்தியே சொன்னார், தவம் செய்துட்டாங்கல்ல, அரக்கர்கள்லாம் நிறைய தவம் செய்துட்டாங்க. நம்ம நல்லவர்கள் நம்ம சொல்லிட்டு நம்ம தப்பமே செய்யறதில்லை. ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 24 மணி நேரம் சொன்னோம்னா நமக்கும் வலிமை வரும். காயத்ரி மந்திரத்தை நாம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்து நமக்கு அந்த வலிமை வரும். இவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இவர் கல்யாணம் ஆகும், இவர் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க, வாயால சொன்னீங்கன்னா நடக்கும், வலிக்கும் உடனே. அதனால இப்படிலாம் நம்ம திறமையை வளர்த்துக்கணும்னா நம்ம பெருமாள் பெயரை சொல்லிட்டே போற்றி போற்றின்னு சொல்லி கொடுத்தார். ஏன் போற்றி போற்றின்னு சொல்லணும்னா, நீங்க தானே சொன்னீங்க நமஹா நமஹான்னு. இவருடைய அப்பா பெரியாழ்வார், அதுவும் வளர்ப்பு தந்துதான். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுங்க. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டுன்னு ஆயுதங்களுக்கும் மகாலட்சுமியும் சேர்த்து பாடினார் பல்லாண்டு. ஏன் பல்லாண்டு பாடினார்னா, எம்பெருமான குழந்தையா குட்டி பாப்பாவா நினைச்சதுனால ஆசீர்வாதம் பண்ணார். ஏன் ஆசீர்வாதம் பண்ணார்? நீ வேணா பெரியவரான்னு கேட்டா, மற்றவங்கள்லாம் ஆழ்வார்கள்லாம் மீதி 10 ஆழ்வார்களும் பாடினார்கள், எம்பெருமானை போற்றி பாடினார்கள். பாடின போது ஏதாவது கண் எச்சில் படுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல திருஷ்டி பட்டு, கண் பட்டு விடுறது. இந்த கண் பட்டு விடுமேங்கிற அக்கறை யாருக்கு இருக்கும்? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான். மற்ற தாத்தா பாட்டி கூட அவ்வளவு இருக்காது, அப்பாவுக்கு அம்மா. அப்படி சொன்னார் அவர். அதனால தாயை போல பிள்ளைங்கிற மாதிரி, நூலை போல சேலைங்கிற மாதிரி, இப்ப அப்பனை போல பொண்ணு. யாரு? பெரியாழ்வார் மாதிரி ஆண்டார். அதனால போற்றி சொன்ன. ஆமா ஆமா ஆமா, அப்படி சொல்றது உண்டு. ஏன்னா மாமா பெண்ணை கல்யாணம் பண்றதுனால மாமா மாமனார் ஆயிட்டார். அதனால பலவிதமா சொல்ல வேண்டும், சொல்றது உண்டு. அதனால இங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உள்ள வீட்டில் இருந்த குழந்தைய அவ கெடுக்க பார்த்தான்னு சொல்லணும். தாய்ப்பால் கொடுத்துட்டே விஷம் கொடுக்க பார்த்தா, அந்த விஷத்தையும் அவள் கொடுத்த தாய்ப்பாலையும் அவளுடைய உயிரையும் சேர்த்து சாப்பிட்டான். அதனால இது பார்த்தாங்க ஜனங்கள், கோபிகள் பார்த்தார்கள், பயந்து விட்டார்கள். அப்புறம் குழந்தை அழ ஆரம்பிச்சு. எதுக்கு குழந்தை அழுவும் அப்படின்னு கேட்டால், இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் கூட குழந்தை அழுது. ஏன் அழுதுன்னு கேட்டா, வெளியில போகணும். வீட்டிலேயே இப்ப 4 சுவருக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்களா? அதனால எல்லா குழந்தைகளும் வெளியில போகும். இந்த தடவை விடுமுறைக்கு எங்கே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கேட்கும், பெற்றோர்களை கேட்கும், தாத்தா பாட்டியாவது எங்கேயாவது அழைச்சிடும். என்னுடைய மனைவி என்ன பண்ணா, தன்னுடைய பேத்திகள் எல்லாம் ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு பேசி எப்படியாவது வெளில போகணும். அது நான் கேட்டேன், லீவா இல்லையா? லீவ் இல்லை, பள்ளிக்கூடம் இருந்தது, லீவ் போட்டு எடுத்து அழைச்சி போனேன். ஐயோ, லீவ் போட்டு அழைச்சி போனா, அதுவும் முதல் நாள் 2ஆம் தேதி, 1ஆம் தேதி 2026 முதல் நாள் லீவ். 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்குது. அந்த குழந்தைகளை லீவ் போட்டு வரையானா, வரேங்க, பாடம் வேண்டாம், ஆசிரியர்கள் பிடிக்கல அப்படின்னா அதனால அழைச்சிட்டு போனான். அந்த மாதிரி எப்படியோ வெளியில போகணும். சரின்னு வெளியில கொண்டு விட்டா இந்த கண்ணன் குழந்தைய வெளியில எங்க விடுறது? ஒரு நிழல்ல விடணும். வெயில் இருக்குது, நிழல் இருக்கணும். நிழல் எங்க இருக்கு? ஒரு கட்ட வண்டி அடியில நிழல். அதுல ஒரு தூளி கட்டினா, அதுல கண்ணன் குழந்தைய வச்சுட்டு உள்ள பால் காய்ச்சினா, தயிர் கடைஞ்சா, எல்லாம் வேற. எப்ப பார்த்தாலும் வேலை தான். எல்லாரும் உங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, எங்களுக்கு நாங்க எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணுவோம், நீங்க மட்டும் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க
நாங்கள் தான் உழைச்சி ஓடா போகிறோம். வாஷிங் மிஷினில் துணி கூட நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, நான் தான் உங்கள் துணியெல்லாம் போட்டு அப்படிங்கிற. ஆமாம், ஆமாம். நான் எங்களுடைய கல்லூரி மாணவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்காக நீ உதவி பண்ணுறியா அம்மாவுக்கு அப்படின்னு. இந்த காலத்தில் என்ன அம்மியில் அரைக்க சொன்னாங்களா, கல் ஆட்ட சொன்னாங்களா, இயந்திரத்தில் அரைக்க சொன்னாங்களா? நாங்களாம் அப்படி அரைச்சிருக்கோம். காஃபி பொடிக்கு இப்படி அரைச்சிருக்கோம். அதுக்கு இது காஃபி விதையை வாங்கி அதை வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள நான் நினைச்சேன் காஃபி வாங்கணும். நான் 5 வயசுலேருந்து 5 வயசுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டு தான் நினைவில்லை. 5 வயசுக்கு அப்புறம் இப்போ இன்னி வரையும் காஃபி. தலைவலி என்பது நான் கண்ணால் காதால கேட்டது, அவ்வளோதான். வெள்ளி கூட தெரியாது. நீ காஃபி சாப்பிட்டா அவ்வளோதான், உயிரே போயிடும் சில பேர். கேட்டாங்கன்னா நீங்கள் சரி வாங்கி கொடுக்குறேன் சார், 50 ரூபா காஃபி 1000 ரூபா காஃபி ஹோட்டல் என்ன நீங்கள் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாலும் முன்னெல்லாம் மோர் சாப்பிட்டுட்டு தான் அதுவும் விட்டாச்சு. அதனால் எதுக்கு சொல்ல வர, வெளியில் விட்டாங்க குழந்தைய, அங்கே வண்டி சக்கரம் மாதிரி ஒருத்தன் வந்து சக்கட்டாசுரன். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், ஏன் நாம் வந்து கோயிலுக்கு வரோம், இந்த கோயிலில் முடியாதுன்னா பிரதட்சணம் வரும், ஏன் வட்டமாக வரும், ஏன் வட்டமாக வரும்னா இந்த உலகம் வட்டமாக, நாமளும் வட்டமாக வரும். வலது பக்கமாக வரும், இடது பக்கமாக வருது இல்லை, வலது பக்கம். அதனால் இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தை வச்சு தான் நம்ம அப்படி வரோம். வலது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம். இடது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி இப்படி வந்தீங்கன்னா கோணல் மானலாம் அது உடல் நலம் குறையும். வீட்டுக்கு வந்தால் களைப்பாக இருக்கும், கால் வலிக்கிறது. நின்று வரணும், ஒரு பிரதர்ஷனம் பண்ணணும், நிற்கணும், கை கூப்பணும், பாடல் சொல்லணும், வரும். இப்படி வச்சிருக்காங்க. ஆமாம், அது சாப்பிட்ட உணவு ஜெரிக்கிறதுக்கு. அது சம்ஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைகள், அதாவது மிதம் புக்துவா, அளவோட சாப்பிடணும். மிதம் புக்துவா, அபரிமிதம்னா அன்லிமிட்டட். மிதம் புக்துவா. அப்புறம் என்ன எவ்வளோ பேசணும்னா குறைச்செல்லாம் பேசணும். மிதம் புக்துவா, மிதம் புக்துவா, மிதம் உக்துவா. நிறைய பேசக்கூடாது. நாங்கள் எங்களுக்கெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் தெரியணும். மிதம் புக்துவா மிதம் உக்துவா, கொஞ்சமாக பேசி கொஞ்சமாக சாப்பிட்டு. அப்புறம் வாமபாகே சயானசிய, இடது பக்கம் படுத்துட்டீங்கன்னா பிஷக்பிஹி கிம் பிரயோஜனம்னு கேட்டான். டாக்டர்லாம் இருந்து இந்த ஊரில் என்ன அவங்களுக்கு வருமானமே இருக்காது. உங்களுக்கு வருமானமே இருக்காது, நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உடல் நலம் இருக்கு. ஏன்னு கேட்டால் மிதம் புக்துவா மிதம் உக்துவா சதம் கத்வா, 100 அடி நடக்கணுங்கிறாங்க. வாக்கிங் சதம் 100, சதம் கத்வா நடந்து. இந்த இத்வானே வந்துட்டு பாருங்க அழகாது. மிதம் புக்துவா மிதம் உக்துவா சதம் கத்வா, 100 அடி நடந்து. வாமபாகே சயானசிய, சாப்பிட்ட ஒரு பாடு இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தீங்கன்னா வாமபாகே சயானசிய உணவு ஜெரிச்சிடும், வயிற்று வலி வராது. அதனால காலையில போறதுக்கு கடன்கள் கழிப்பதற்கு சௌரியமா இருக்கும். அப்படி இருக்கிற போது பிஷக்பிஹி கிம் பிரயோஜனம்னா மருத்துவர்களால் என்ன நன்மை? அனுப்புறேன். பிஷக்பிஹி கிம் பிரயோஜனம், மருத்துவர்களுக்கு ஈ அடிக்கணும் அந்த வாசல்ல, யாரும் வரமாட்டாங்க. அப்படி இங்க வந்து வெளியில விட்டா அந்த சக்கரத்தை ரவுண்டா இருக்கிற வட்டமா இருக்கிற இந்த வண்டி சக்கரத்துல வடிவாக வந்தான் சக்கட்டாசுரன். அது பாலுக்கு அழற மாதிரி, தாய்ப்பாலுக்கு அழற மாதிரி ஒரு இடது காலால ஒரு இந்த காலை எட்டி உதைக்கும் பொழுது
அவன் அந்த சக்கரத்தின் மேலே பட்டு அவன் மேலே போய் கீழே விழுந்தான். அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு உள்ள ஒரு அசுர அரைக்கி வந்தா வெளியிலையும் வந்தா அசுரம் வந்தான். வெளியிலையும் வந்தான், எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ உள்ள இருந்து அந்த அழுது, அதனால அந்த அரைக்கி இருந்தா அதனால என்ன ஆச்சுன்னு கட்டிட்டு வந்தாங்க. இப்போ வெளியில இருக்குச்சே எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சு போச்சு. ஒன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. புகழ் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆமா, புகழ். ஒன்றச்சகடம் எப்போ புகழ் வரும்னு கேட்டா, நம்ம எம்பெருமானுடைய திருமையில தேஜஸ் என்று ஒளி, இந்த ஒளி இருந்தாதான் புகழ். லைட்டு போட்டாதான் நீங்க பாக்குறீங்க. சீரியல் லைட்டு போட்டு அந்த கோபுரத்துல பெருசா சீரியல் லைட் போடுறோம், உடனே ஸ்ரீரங்கத்துல ஒரு விழா நடக்கிறது, வைகுண்ட ஏகாதசி விழா நடக்குதுன்னு இல்லாட்டா தெரியாதானே. இன்னும் அவருக்கும் பகட்டு வேண்டிருக்கான், அதனால இந்த விளக்கெல்லாம் போட்டிருக்கான். நிறைய விளக்கு போட்டா பல பல பலன்னு இருப்பாரா அப்படின்னு நமக்கு எண்ணம். 13. ஆமா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலசத்துலயும் 13 மூட்டை நெல் போட்டுருக்காங்க. மூட்டைன்னா ஒரு மூட்டை 75 கிலோ. ஆமா, ஒவ்வொன்றிலையும். ஏன்னு கேட்டா, மின்னல் அடிச்சா அது தாங்கும், நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். கோபுரம் உடையாது ஒண்ணு. ரெண்டாவது, நாம கீழே இருக்குமா, நமக்கு அந்த ஏர்த்து அடிக்கும். ஒரு கலசத்துல நெல்லு தாங்கும். இதெல்லாம் விஞ்ஞான ரீதிப்படி பண்ணிட்டு எங்களுடைய ஆச்சாரியர் கட்டுறது 44ஆம் ஐயசிங்கர். அதனால இங்க பொன்றச்சகடம் உதைத்தாய் ஒரு விளையாட்டா, புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலா, கன்று வத்சாசுரன் ஒருத்தன் சின்ன கண்ணுக்குட்டியா வந்தான், அவனும் அரக்கன். அந்த கண்ணுக்குட்டி காலை பிடிச்சு, ஏன்னா அசுரன் தெரியும், காலை பிடிச்சு விட்டு எரிஞ்சான் மேல. அங்க மரத்துல விழாம் பழம், இந்த விழாம் பழம் உருவத்துல ஒரு அரக்கன் அங்க உட்கார்ந்து. கன்று குணிலாய் எரிந்தாய். அப்போ எரியற போது பார்த்து எரியணும். இந்த குண்டு வீசுதல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குண்டு வீசல் போது அதே மாதிரி ஜாவலின் த்ரோ என்று சொல்லுவார். இதெல்லாம் விளையாட்டுகள். ஈட்டிய 45 டிகிரியில கோணத்துல நீங்க அனுப்பணும், ரொம்ப தூரம் போகும். இந்த கல்லு குண்டு, நான் கல் குண்டு எரிதல்ல நான் கெட்டிக்காரன், பள்ளிக்கூடத்துலயும் சரி கல். அதனால ரொம்ப கனமா இருக்கும், ரொம்ப ஆமா. அப்படி எப்படி போகணும், பின்னாடி நகர்ந்து போய் காலை முன்னாடி வச்சு, இடது காலை முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி வச்சு ஓடி போய் அப்படி கவனமா இருக்கும். அந்த அழக பார்த்து ரசிக்கலாம். கன்று குணிலாய் எரிந்தாய். அப்ப காலில் என்ன இருக்கு, தண்டை இருக்கு, சலங்கை இருக்கு, கொலுசு சொல்றீங்களா, அது இருக்கு. அத கழல் போற்றி, அதுக்கு கலகலகள் சத்தம் போடுது. இடது கையும் நீங்க வலது காலையும் அசைக்கும் பொழுது சத்தம். அந்த கழல்ங்கிறது இந்த இடத்துல இருந்தது கொலுசு, அதாவது சிலம்பு, தண்டை, சலங்கை. அது சின்ன குழந்தைக்கு போட்டிருக்காங்க, அதனால அது சத்தம் போடும். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. இது ஞானம் பலம் ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யம் தான் ஒரு தலைவன்கிறத காட்டும். ஏன்னா இந்த கழல்ங்கிறது வெள்ளியில செய்து போடும். வெள்ளி அப்படின்னா செல்வம்னு இருக்கு. செல்வம்னா ஐஸ்வர்யம்ங்கிறது தமிழ்ல சொன்ன செல்வம்னு, அது தலைமை பண்புன்னு அர்த்தம். தலைமை பண்பு. இது கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அப்புறம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம். பெருமாளுக்கு மழை பெய்தால் தண்ணீர், மழை தண்ணீர் இவருக்கு மேல படக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். நாம கூட மழையில நனைவோமே தவிர, நனைந்தால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜலதோஷம் பிடிக்கும்.
அப்படி இல்லை, பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறது வழக்கம் உண்டு. உள்ளுக்குள்ள தங்கத்துல கொடை பிடிக்கும், சின்ன கொடையா இருக்கும், ஒரு அடையாளத்துக்கு அலங்காரம். வெளியில வந்தா பெரிய கொடை பிடிப்பாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா 2 கொடை பிடிக்கும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு 2 கொடை அழகு. அப்படி கொடை பிடிக்கும் பொழுது அப்ப இப்ப இவன் என்ன பண்றான், நமக்கு கொடை பிடிக்கிறான். ஆயர்குல பெண்களுக்கு, அந்த இடையர்களுக்கு இவன் பெரிய மலையை தூக்குறான். கோவர்தனம் என்று பேர் மலைக்கு. கோவர்தனம், கோவர்தனம்னா மாட்டை வளர்க்கக்கூடியது, மாட்டு செல்வம். மாடுன்னா தமிழ்ல செல்வம்னு, செல்வத்தை வளர்க்கக்கூடிய மலை. நிறைய செடி கொடி மரம்லாம் வளருது, அதெல்லாம் இந்த புல் இருக்குது, அது சாப்பிடுகிறது அந்த மாடுகள். அதனால அது புஷ்டியாக வளர்கிறது. அதனால கோவர்தனம், பசுமாடு, எரும மாடு, மாடு வளர்க்கும் மலை கோவர்தனகிரி. இந்த கிரி மலை அதை எப்படி பிடிச்சான்னா, சாதாரண மலை இப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க, இது தலைகீழ பிடிச்சான். இடது கை ஆட்காட்டு விரல் இல்லை, சுண்டி விரல், சின்ன விரல். அதனால 7 நாள் பிடிச்சான். ஏன் பிடிச்சான் அப்படிங்கிற இல்ல, சுண்டி விரல் இடது கை. உங்க கையில கூட, உங்கள்கிட்ட கூட என்னன்னா வலது கை கொஞ்சம் நல்ல இருக்கு, வலிமையோட இருக்கு. இடது கையால தூக்கினீங்கன்னா சிலது கஷ்டமா இருக்கும். வலது கையால தூக்கினா ஒரு 10 கிலோ தூக்கும், இது 5 கிலோ தான் தூக்கும். சுண்டு வரும் 7 நாள். ஆமா, அது அந்த சரியா தெரியல அவங்களுக்கு. சாத்திரம் இதெல்லாம் உள்ள அர்த்தம். ஆமா, அதனால இங்க இருந்து மலையை தூக்கி பிடிச்சானா எதுக்குன்னா, இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு, செருக்கை இருமாப்பை அடக்குவதற்காக. அவன் என்ன பண்ணா, எப்போதும் என்ன செய்யணும், இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு தலைவன். அதனால வருணன் என்ற மழை கடவுளுக்கும் அவன் தான் தலைவன். அதனால வருணனை சரியான நேரத்தில் மழை தர சொல்ல வேண்டும். ஓங்கி வளர்ந்த உத்தமன் பெருமானில் திங்கள் மும்மாறி பெய்துன்னு இருக்கணும். ஆமா, 9 நாளைக்கு ஒரு தடவை பெய்யணும். பேயாம இருந்துட்டான் 12 வருஷம் பஞ்சம் வந்துடுத்து கோகுலத்துல. அதனாலதான் இந்த பாவை நோன்பு நோட்டு 5 லட்சம் பெண்கள் கோகுலத்திலிருந்து இந்த எம்பெருமானை அடைந்திருக்கிறார். இப்ப பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்கிறாள்ங்கிறது என்னன்னு கேட்டா, நாம எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி, பெயரை சொல்லி நமஹா நமஹான்னு சொன்னோம். இந்த ஆண்டாளுக்கு தகுந்த மாதிரி போற்றி போற்றிட்டோம். 6வது போற்றி என்னன்னா, முதல்ல ஒன்றச்சகடம் உதைத்தாய், இதுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணன் அவதாரம். ஒன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம். சரி, குன்று சின்ன மலை தான், நம்மளால தூக்க முடியாது. அவன் சின்ன பையன், 7 வயசு. அதனால குன்று குடையாய் எடுத்தாய். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்திரனுக்கு கோபம் வந்தது. அவன் என்ன சொன்னான், கண்ணன் நீங்க வருஷா வருஷம் இந்திரனுக்கு பூஜை பண்றீங்க, எல்லா நைவேத்தியம் சாப்பாடு உணவெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு யார் கொடுக்குறான்னு, யாருக்கு கொடுக்குறீங்கன்னா இந்திரனை பார்த்துருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தது இல்லை. அப்போ அவன் சாப்பிட்டு போறான்னு எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு. தெரியாதுன்னாங்க. ஏன்னா இடைப்பெண்கள் படிக்கல ஒன்றும் சாத்திரம். அதனால சொன்னாங்க, மலை தானே உங்களுக்கு கொடுக்குது, மலை தானே மழை கொடுக்குது, மழை இருந்தால் தான் மழை பெய்யும். அதான் இந்த தமிழ்நாட்டில் மலையெல்லாம் வெட்டி கர்நாடகா கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல கல்லையே வெட்டி தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. அதனால அது அந்த மலைக்கு கொடுங்கன்னு சொன்னான். அது கோபம் வந்துச்சு இந்திரனுக்கு. அப்புறம் 7 நாள் கல் மழை பொழிந்தான், கல் மாறி பொழிந்தான். கல் இப்போ நீங்க ஒரு என்னன்னா ஐஸ் கட்டி விழும் பார்த்துருக்கீங்களா, ஆலங்கட்டி மழைன்னு பேர். அது சில ஊர்ல நான் பார்த்துருக்கேன். நல்ல பெரிய கட்டியாகவும் விழும். அது கையில் எடுத்த உடனே அது கரைஞ்சிரும். தலையில பட்டா அடிபடும். ஏன்னா மேலேருந்து விழுதில்லை, தலையை வலிக்கிற அளவுக்கு விழும். அதனால இவன் நிஜமாவே மல் மாறி மொழி தான்.
அதுக்காக 7 நாள் பார்த்தா அவனும் கை அசந்து போயிடுச்சு. துஷாசனன் கை அசந்து போன மாதிரி அசந்து போயிடுச்சு. அதனால் நிறுத்திட்டு வந்து காலில் விழுந்து தொழலாம். கண்ணன் திருவடியில் வந்து சேவித்தான். என்னன்னு கேட்டால் அப்போ தான் காமதேனு அழைச்சிட்டு வந்தான் ஐஸ் வைக்கிறதுக்காக. அதனால் காமதேனு வந்து கோவிந்தான்னு பேர் வச்சது பெருமாள். அது முன்னாடி கோவிந்தா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு நாமகரணம் பேரிடுதல்னு அந்த காமதேனு அழைச்சிட்டு வந்தான். அதனால் காமதேனு நம்ம நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவன்கிட்ட தான் இருக்குது, இந்திரன்கிட்ட தான் இருக்குது, அதை அழைச்சிட்டு வந்தாங்க. இது வந்து மகாபாரதத்தில் இருக்கிற, இது பாகவத்தில் இருக்கிற வரலாறு. அப்போ குன்றுக்கு உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அப்போ குன்றுக்குடையாய் எடுத்தது சரி, அது வந்து கை விரல் போற்றினா சொல்லணும், சுண்டு விரல் போற்றினா சொல்லணும். அது குணம் போற்றி. இதுக்கு பேர் ஆத்ம குணம்னு பேர். ஒரு ஆபத்தில் இருப்பவர்களை காப்பாற்றணும்னு எண்ணம் வந்தா அதுக்கு ஆத்ம குணம். அந்த குணம். இவங்க காலில் விழுந்துட்டாங்க. ஏன்னா மழை பெய்யுது, தாங்க முடியல. கல் மழை பெய்யுது, இன்னும் தாங்க முடியல. ஏற்கனவே மழை கேட்டாங்க, அதுக்காக இந்த கல் மழை கேட்கல அவங்க. அதனால பயிரெல்லாம் வாடும், பயிரெல்லாம் நாசமாயிடும், சேதமடையும். அதனால இவங்க கேட்டாங்க, அதனால காப்பாற்றினார். நல்ல குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம். சரி, எந்த ராட்சதர்கள் வந்தாலும் அவங்களுடைய பகைமையை கெடுக்க வேண்டியதுதான் இவனுடைய எண்ணம். அவர்களை கொல்வது என்பது இவனுடைய நோக்கம் இல்லை. அது அப்படிங்கிறதுனால வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. முருகனுக்கு தானே வேல் சொல்றது உண்டு. இது பெருமாளுக்கு எங்க வேல் அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பாவுக்கு வேல். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் வந்து முதல் பாசம். அதனால அப்பாவுக்கு வேல் இருந்தால் பிள்ளைக்கும் வேல். அது மட்டும் இல்லை, சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் எழுதினார். 16 ஆயுதங்கள் இருக்கக்கூடிய கண்ணன். 16. அந்த 16ல் ஒன்று வந்து வேல். அதனால திரிசூலம் 16 ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு ஒன்று எழுதினார். அதனால அந்த 16 ஆயுதங்கள்ல வேல் ஒன்று. வென்று பகை கெடுக்கும். ஜெயித்தவர் பாடு அவன் கோழையா வந்து காலில் விழுற அளவுக்கு பகை. ஆமா, ஷோடசன்னா 16, ஷட்டுன்னா 6, தசன்னா 10, சேரும்போது மாறிடும். ஷோடசன்னா 16. ஆனா அந்த பஞ்சதச 15 சொல்லும்போது பஞ்ச 5 தச 10 பஞ்சதச. சரி, 17 சொல்லும்போது சப்த 7 தச 10 சப்ததச அப்படி வரும். அஷ்டாதச 8 8 தச 10 18. ஆனா 19க்கு எப்படி பேர் வந்துடும்னா 20 - 1. ஏக ஊன விம்சதி. விம்சதினா 20. ஏக ஊன விம்சதி. தமிழ் ஊனம் தான். அதனால குறைவுன்னு. அதனால விம்சத்தினா 20, ஊனம்னா குறைவு, ஏக்கன்னா 1. 20 குறைவு 1ன்னா 19. சாதாரண இவங்க என்ன பண்றாங்க, இப்போ இவங்க பேசுறதுக்கு கூட தயாராக வராங்க. அவங்களுக்கு வந்து நவ தசைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நவதசை 9 + 10 19 அப்படி சொல்லக்கூடாது. பழைய அதை நீங்க பழச வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்கணும் சொல்லாட்டாலும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பழைய அந்த காலத்து பாடம். இன்னும் தெரியாம இல்லை ஒருத்தர் சொன்னா ஓ உங்களை பார்த்து நான் சிரிக்கிறது, என்ன பார்த்து நீங்க சிரிக்கிறதுன்னு. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வெறுமை அழகுக்காக தான் இந்த ஆபரணங்கள்னு சொல்லுவோம். இந்த ஆயுதங்கள்லாம் ஆபரணங்கள், நகைகள். அந்த ஆபரணங்கள் வந்து ஆயுதங்களா மாறும். எப்பன்னா அதுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி. அடியார்களுக்கு எதிரிகள் வந்தால் அது ஆயுதங்களா மாறும். சரி, ஆபரணங்கள் சொல்லும் பொழுது யாருக்கு யார் அழகு கூட்டுறதுங்கிறது எம்பெருமான் அந்த ஆயுதங்களுக்கு அழகு கூட்டுது. சக்கரம் கையில இருந்ததுன்னா சக்கரத்தினால எம்பெருமானுக்கு அழகா, எம்பெருமானால சக்கரத்துக்கு அழகான்னா எம்பெருமானால சக்கரத்துக்கு அப்படி வச்சுக்கணும். அதனால எப்போதும் ஆபத்து இல்லாத காலத்துல அது உபயோகம் இல்லாம தான் இருக்கும்.
அதனால்தான் என்ன சொன்ன, போன பாசுரத்துல என்ன சொன்னான், லட்சுமி நரசிம்மன் அவதாரம் எடுக்கும்போது தன்னுடைய நகங்களை உபயோகப்படுத்தினார். உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு, பஞ்சாயுதங்களுக்கும் வேலை கிடையாது. நீங்க என்னவோ கர்வமா நான் தான் என்னை காப்பாத்துறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. என்னுடைய நகத்தை வச்சே நான் அந்த ஹிரண்யகசிபுவை அழித்தேன். அவ்வளவுதான். நகர் ரூபத்தில் சக்கரன் வந்த மாதிரி ஒருத்தர் உபன்யாசம் பண்றாரு. நகர் ரூபத்துல சக்கரன். ஆமா, அப்படி சொல்றோம். விதவிதமா ஹனுமான் சிவனுடைய அவதாரம் சொல்லுவோம். ஹனுமான் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதானான்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதுதான் இந்த சண்டை போடணும்னு, நீங்களும் நானும் எதுக்கு சண்டை போடணும், இல்லாட்டா எம்பெருமான நினைக்காம வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பீங்க, வேற ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது பார்த்துட்டே இருந்தால் அது ஒன்றும் அது ஒரு வியாதி மாதிரி ஆகிடும். நாமளே அது அது மனசாகாது. சாப்பாடை மறந்துடுவோம், தூக்கத்தை மறந்துடுவோம். நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்னாச்சு, வென்று பகையெடுக்கும் நின்கையில் வேல் போடும். சரி, இப்போ நீங்கள் எதுக்காக வந்தெல்லாம் போற்றி போற்றின்னு தலையில் ஐஸ் வைக்கிறீங்களே, அதனால் பாராட்டுகிறீங்களே, எதுக்குன்னு கேட்டால் என்னென்ன, என்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே, உனக்கு தொண்டு புரிவதற்காகவே எப்பொழுதும் என்றென்றும் உன் சேவகமே. சேவகம், சேவகன் சொல்லுவோம். அதனால வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு விரும்பும். என்றென்றும் சேவகமே ஏற்றி, நாங்களே நினைத்து கொண்டு, நீ ஒன்றும் கட்டாயப்படுத்த, ஏற்றி. அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினைச்சோன்னா கடைசியில் கேட்குறாங்க பவ்யமா, பறை கொள்வான். பறை அந்த இசைக்கருவி வேணும், தாளம் போடுறதுக்கு ஒரு ஜால்ரா வேணும், அதுக்கப்புறம் கடைசியில் மோட்சம் இருக்கு. பறைன்னா அப்படின்னு இசைக்கருவிகள். அதில் என்ன மாதிரி இசைக்கருவியா இருந்தாலும் ஏற்றி பறை கொள்வான், நீ கொடுக்கணும், நாங்கள் கொள்வோம். அப்போ எப்பன்னா, எப்பவோ திருவிக்கிரமாவதாரம் நடந்து அன்று உலகம் அளந்தாயடி. நம்ம இப்ப என்ன பண்றோம், இன்று யாம் வந்தோம் தாமதமாக. கிருத்த யுகத்துல இருக்க இங்க, கலியுகத்துல இங்க, 4வது யுகத்துல வந்து நிக்கிறோம். அதுக்காக தாமதம் வந்து விட்டீர்கள், கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன் லேட்டா வந்தீங்க, உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதனால அந்த மாதிரி இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் பாவாய். இறங்கு, மனம் இறங்கு. நீ இறங்கி வந்திருக்கிறது எதுக்காக, பாம்பனை விட்டு விட்டு நாகப்பரியங்கம் உத்ருஜ்ய ஹி ஆகதா மதுராம்புரி, மதுரைக்கு வந்திருக்க. எங்க இருந்து அங்க, எங்க எங்க இருந்த க்ஷீரார்ணவ கேத்தனகா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருந்த நீ எது விட்டுட்டு வந்துட்டிய, அந்த பாம்பு படுக்கைய, சுகமான படுக்கையை விட்டுட்டு வந்திய. ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஏஷ இவர்தான் பெருமாள், இவர்தான் நாராயணன். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ கேத்தனா, க்ஷீரார்ணவ நிகேதனா, நிகேதனா கேத்தனா, கேத்தான கொடிய, அதனால கேத்து நிகேதனா, வாழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம், படுத்துக்கிட்டு இருந்த இடம். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்களே, நின்றுட்டு இருக்கீங்களே, உட்காந்துருக்காம படுத்துக்காம நிற்கிறீங்களே. இத்தனை நாள் படுக்கையிலேருந்து எழுப்பிட்டாங்க, சிம்மாதனத்தில் உட்காந்து வச்சுட்டாங்க, போற்றி சொன்னாங்க. அதனால இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் பாவா. நாளைக்கு பெஹாகிராகம் அல்லது தேஷ் என்று சொல்வார்கள். தேஷ் என்று வடக்கத்திய ராகம், இந்துஸ்தானி ராகம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவு ஒருத்தி மகனாய் பொழித்து, அந்த பாசனத்தை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சந்தாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்ய பிரசிரோமங்க பஞ்சானன பராக்கிரம இமான் வெங்கடநாசாரிய ஸ்திரம் விஜயிதாம். வழக்கமாக வந்திருக்காங்க. இவர் எனக்காக வந்த உடனே அந்த பைய வாங்கி உதவி செய்கிறார். அதனால தெரிந்தவரும் இப்போ வந்துட்டார், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நாளைக்கு கட்டாயம் வாங்க.